தமிழ்நாட்டில் இருக்கிற 186 அரசியல் கட்சிகளிலே ஒரே ஒரு கட்சி தான் தெளிவாக சொல்கிறது, பீகார் எங்களுக்கு எதிரி இல்ல, ராஜஸ்தான் எங்களுக்கு எதிரி இல்ல, ஜார்க்கண்டில் வருகின்ற உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பெண்கள் எங்களுக்கு எதிரி இல்ல. ஆனால் தேர்தல் என்று வந்தால் நீங்கள் உங்கள் மாநிலத்துக்கு சென்று உங்கள் மாநிலத்தில் உங்கள் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டுமே தவிர என் தமிழ்நாட்டில் நீங்கள் வாக்குரிமை பெற்று தமிழர் நிலத்தில் யார் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற தீர்மானிக்கிற வாக்குரிமை தரக்கூடாது என்று சொல்லுகிற ஒரே அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. மீது எந்த கட்சியும் சொல்ல மாட்டேன்றான். ஏன் தேசிய கட்சிகள் அவங்கெல்லாம், காங்கிரஸ் தேசிய கட்சி, பாரதிய ஜனதா தேசிய கட்சி, தேசியம் பேசி பேசி என் உள்ளூர் இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த ஒசூர் சிப்காட் பேஸ் 1 பேஸ் 2 பேஸ் 3 என்று எல்லா இடங்களிலும் அவன் தான் உட்கார்ந்து இருக்கிறான். இன்னைக்கு தமிழர்களுக்கு இருந்த எல்லா வணிக நிறுவனங்களுக்கு முதலாளி அவன் தான் இருக்கிறான், எல்லா நகை கடைக்கு அவனாக இருக்கிறான், தனியார் தொழிற்சாலைக்கு முதலாளி அவனாக இருக்கிறான், என் டோல் கட்டுக்கு கூட முதலாளி அவனாகத்தான் இருக்கிறான். நாம் வெறும் உழைக்கின்ற சாதியாக இருக்கிறோம், வேர்வை சிந்துகிற சாதியாக இருக்கிறோம். அதை விட்டா என் இளைய தலைமுறை டாஸ்மார்க்ல இருக்கிறான். அதையும் விட்டா இன்னைக்கு தீய கெட்ட பழக்கம், இந்த கஞ்சா அப்படின்னு சாக்லேட் யூலிப்பு ஏதோ சொல்றாங்க, அதுல இருக்கிறான். அதையும் விட்டா சினிமா நடிகர்கள் படம் எப்ப வருதோ அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருக்க பணத்தை சண்டை போட்டு புடுங்கி கொடுத்து போய் முதல் காட்சி பார்க்கறதுக்கு 2000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் டிக்கெட் எடுக்கிறான். இந்த இளைய தலைமுறை அறிவூட்டி விழிப்புணர்வு ஊற்றி இந்த மண்ணில் உண்மையாக இந்த மண்ணில் வாழ்கின்ற உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடுவதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை என்பதை எமது அருமை இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும்.